வணக்கம். இலங்கை செய்திகளுக்காக நான் ஹரிணி. முதலில் தலைப்புச் செய்திகள். கடந்த காலத்தில் இந்த நாடு பற்றியறிந்த போது ஓடி ஒளிந்தவர்கள் இன்று ஜனாதிபதி தேர்தல் என்றவுடன் நானும் ஜனாதிபதிதான் என்று கூறிக்கொண்டு வருகிறார்கள். ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன் கண்டனம். தேர்தலை சந்திக்க முதுகெலும்பில்லாத எதிர்க்கட்சிகள் தேர்தலை ஒத்திவைக்க பேசுகிறார்கள். அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க சுட்டிக்காட்டு. ரணில் விக்ரமசிங்கவை ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளராக முன்னிறுத்தும் நோக்கில் பல்வேறு கட்சிகள் இணைந்து கூட்டணி ஒன்றை உருவாக்குவதற்கு முயற்சி. இனி விரிவான செய்திகள். இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொது தேர்தல் நடைபெறவுள்ள காலப்பகுதியில் அரசியல் கட்சிகள் வேட்பாளர்களை ஊக்கப்படுத்துகின்றவாறு அல்லது பங்கம் ஏற்படுகின்றவாறு செயலாற்றுவது தண்டனைக்குரிய ஒரு குற்றம் என தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. குறித்த தகவலானது தேர்தல் ஆணைக்குழு வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஊடக அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, குறிப்பாக உள்ளூர் அதிகார சபைகள் தேர்தலுக்கு போட்டியிடுவதற்கு பெயர் குறித்த நியமன பத்திரம் கையளித்துள்ள வேட்பாளர்களை அவ்வாறான கர்மங்களுக்கு ஈடுபடுத்திக் கொள்வது அரசியலமைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள ஏற்பாடுகளும் தேர்தல் சட்டங்களும் சுற்றிகைகளும் மீறப்படும் தண்டனைக்குரிய ஒரு குற்றமாகும். எதிர்வரும் தேர்தல்களை சுதந்திரமானதும் நியாயமானதுமான விதத்தில் நடாத்துவதற்கு தேர்தல் ஆணைக்குழுவினால் வெளியிடப்பட்டுள்ள பணிப்புகளுக்கும் சுற்றிகைகளுக்கும் அமைய செயலாற்றுமாறு அனைத்து திறந்தவர்களிடமும் தேர்தல் ஆணைக்குழு கோருகின்றது என குறிப்பிடப்பட்டுள்ளது. கருணா பிள்ளையான் போன்றோரை இணைத்துக் கொண்டு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க செயற்படுவதாக தேசிய மக்கள் சக்தியின் நிறைவேற்று குழு உறுப்பினரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான நலிந்த ஜெயசித குற்றம் சாட்டியுள்ளார். நேற்றைய தினம் ஊடக சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்போது ரணில் விக்ரமசிங்கவின் ஆலோசனைக்கு அமைய பிள்ளையான் செயல்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் பிள்ளையானுக்கு எதிராக முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என நலிந்த ஜெயசித வலியுறுத்தியுள்ளார். இதேவேளை பிள்ளையான் மற்றும் கருணா போன்றோரை இணைத்துக் கொண்டு ரணில் விக்ரமசிங்கவால் ஒருபோதும் தேசிய மக்கள் சக்தியின் பயணத்தை நிறுத்த முடியாது எனவும் அவர் கூறியுள்ளார். கிழக்கு மாகாணத்தில் இடம்பெற்ற கொலை, கொள்ளை, கப்பல் பெறுதல் போன்ற சம்பவங்கள் தொடர்பிலும் தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சியில் உரிய சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி தேர்தல் பிற்போடப்பட்டால் நாட்டிற்கு நன்மை கிடைக்கும் என பாராளுமன்ற உறுப்பினர் விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். குறித்த விடயம் தொடர்பில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், தேசிய அரசாங்கம் அமைப்பது நாட்டுக்கு நல்லது. ஆனால் தமிழ் கட்சிகள் தேசிய அரசாங்கத்தில் இணைவது பொருத்தமானதல்ல. தமிழ் மக்களின் பிரச்சினைகளை பேச்சுவார்த்தைகள் மூலம் தீர்க்கக்கூடிய தேசிய அரசாங்கத்தை தமிழ் கட்சிகள் ஒன்றிணைக்க வேண்டும் என்பதை நான் ஒப்புக்கொள்கின்றேன். அத்தோடு இப்போது தேர்தல் நடைபெற்றால் எந்த வேட்பாளரும் 50% வாக்குகளை பெற முடியாது. பொருளாதார நெருக்கடிக்கு பிறகு நிலையான ஆட்சி அமைய வேண்டும். ஆனால் தற்பொழுது தேர்தல் நடைபெற்று குறுகிய காலத்தில் ஆட்சி மாறினால் பாரிய பிரச்சினைகள் ஏற்படும். இந்த நாட்டில் இன்னொரு பிரச்சினை ஏற்பட்டால் நாட்டை மீட்க முடியாது. மக்களின் பாதுகாப்பு தொடர்பிலும் நாம் சிந்திக்க வேண்டும். ஆகவே தேர்தலை பிற்போட வேண்டும் என்பதே எனது கருத்து என தெரிவித்துள்ளார். இலங்கையின் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட முதலாவது ஜனாதிபதி ஜே.ஆர். ஜெயவர்தனவின் பேரரான பிரதீப் ஜெயவர்தன ஐக்கிய மக்கள் சக்தியோடு இணைந்து கொண்டுள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவின் அரசியல் பயணத்திற்கு தனது ஆதரவை நல்கும் நோக்கில் இவர் இணைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைந்து கொண்ட பிரதீப் ஜெயவர்தனவை கட்சியின் கம்பஹா மாவட்ட அமைப்பாளராக சஜித் பிரேமதாச நியமித்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் கொழும்பு கிழக்கு தேர்தல் தொகுதி அமைப்பாளராகவும் மத்திய குழு உறுப்பினராகவும் பிரதீப் ஜெயவர்தன பணியாற்றியுள்ளார். சுதந்திர கட்சி ஊடாக 2015ஆம் ஆண்டு கம்பஹா மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி அரசியலில் பிரவேசித்த இவர் 2017 நடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் கொழும்பு மாநகர சபைக்கு தெரிவாகினார். இதேவேளை எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலும் இவர் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. பாராளுமன்ற அவசர கூட்டத்தை நேற்றைய தினம் நடாத்துவதற்கு சுமார் 1 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாக பாராளுமன்ற வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கடன் மறுசீரமைப்பு உடன்படிக்கைகள் தொடர்பில் ஜனாதிபதியிடம் விசேட அறிக்கை ஒன்றை முன்வைப்பதற்காக நேற்றைய பாராளுமன்ற கூட்டம் நடைபெற்றது. அதன்போது ஜனாதிபதியின் உரையின் பின்னர் எதிர்க்கட்சித் தலைவர் அறிக்கை வெளியிட்டு பாராளுமன்றம் ஒத்திவைக்கப்பட்டது. இந்த நிலையில் இந்த கூட்டம் நேற்று வெறும் 1.5 மணி நேரம் மட்டுமே நடைபெற்றது. அதன்படி கூட்டம் குறுகியதாக இருந்தாலும் பொதுவாக ஒரு பாராளுமன்ற கூட்டத்தின் ஒரு நாளுக்கு செலவிடப்படும் தொகையே குறுகிய கூட்டங்களில் இருக்கும் என்று பாராளுமன்ற செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார்.
இலங்கையில் ஒற்றையாட்சியை பாதுகாத்து சமாதானத்தை ஏற்படுத்த முற்பட்டதாலேயே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ போர் குற்றவாளியாக்கப்பட்டதாக பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். அண்மையில் குளியாப்பட்டியில் இடம்பெற்ற கட்சி கூட்டம் ஒன்றின் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். தற்போது தமிழ் மக்களின் வாக்குகளுக்காக போலி வாக்குறுதிகளை பலர் வழங்குவதாகவும் அவ்வாறு வழங்குவதாயின் போரின் போது படையினர் எதற்கு உயிர் தியாகம் செய்தார்கள் எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். சமாதானம், போர் நிறுத்தம், பேச்சுவார்த்தை, ஒப்பந்தம் தொடர்பில் பல தலைவர்கள் அரசியல் மேடைகளில் உறுதியளித்து வருவதாக நாமல் ராஜபக்ஷ சுட்டிக்காட்டியுள்ளார். எனினும் இவற்றை மஹிந்த ராஜபக்ஷ தனது அரசியல் மேடையிலிருந்து நீக்கியிருந்ததாகவும் ஸ்ரீலங்கா இராணுவத்தின் அர்ப்பணிப்புடன் போரை முடிவுக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுத்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த 2005ஆம் ஆண்டு மஹிந்த ராஜபக்ஷ இலங்கையை பொறுப்பேற்கும் போது காணப்பட்ட போர் நிலையை சமாதான ஒப்பந்தத்தினூடாக போரை முடிவுக்கு கொண்டுவர முற்படுவோம் என சிலர் கூறியிருந்ததாக அவர் நினைவூட்டியுள்ளார். மேலும் சிலர் ஆயுதங்களை வழங்கியதாகவும் போரை நிறுத்துவோம் என்னும் நிலைப்பாட்டில் இருந்ததாகவும் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் இலங்கையில் சுதந்திரம் மற்றும் சமாதானத்தை மீண்டும் கொண்டுவர தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தனது தந்தையான மஹிந்த ராஜபக்ஷ மேற்கொண்டதாக அவர் மேலும் கூறியுள்ளார். தேர்தலை சந்திக்க முதுகெலும்பில்லாத எதிர்க்கட்சிகள் தேர்தலை ஒத்திவைப்பது பற்றி பேசுவதாக ஆளும் கட்சியின் பிரதான அமைப்பாளர் அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். கம்பஹா மினுவாங்கொடை பிரதேசத்தில் இன்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் நடைமுறைப்படுத்தப்பட்ட நிலையான பொருளாதார கொள்கைகள் காரணமாகவே பாரிஸ் மாநாட்டில் நாட்டின் கடனை மறுசீரமைக்க தீர்மானிக்கப்பட்டது. மேலும் எதிர்காலத்தில் மக்களும் எதிர்பார்க்கும் பொருளாதார, அரசியல், சமூக சீர்திருத்த நடவடிக்கைகளை தற்போதைய ஜனாதிபதியால் மட்டுமே மேற்கொள்ள முடியும். எனவே அவரை மீண்டும் ஒரு முறை ஜனாதிபதியாக நியமிப்பதன் மூலம் அடுத்த 5 வருடங்களுக்குள் உலகின் பலமான பொருளாதாரம் கொண்ட நாடாக இலங்கையை உருவாக்க முடியும். 2 வருடங்களுக்கு முன்பு உங்கள் நாடு எப்படி இருந்தது என்று யோசித்து பாருங்கள். எரிபொருள் இல்லை, மருந்து இல்லை, எரிவாயு இல்லை, சிறு குழந்தைகளுக்கு பால் பவுடர் இல்லை, அத்தியாவசிய சேவைகள் நிறுத்தப்பட்டன, கட்டுமான தொழில்கள் அனைத்தும் சரிவடைந்தன, முழு நாடும் விரக்தியில் இருந்தது. ஜனாதிபதி சிக்கலில் இருந்து நாட்டை பொறுப்பேற்கும் போது ஒரு பக்கம் கடுமையான பொருளாதார நெருக்கடி, மறுபக்கம் பாரிய மக்கள் எதிர்ப்புமாக இருந்தது. அப்போது மொட்டு கட்சியாக நாம் ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்கவை தெரிவு செய்தோம். ரணில் விக்ரமசிங்கவுடன் எங்களுக்கு நிறைய அரசியல் பாக்கிகள் இருந்தன. ஆனால் நாட்டுக்காக அதனை மறந்துவிட்டோம். 2 வருடங்கள் கழித்து இன்று நாடு எங்கே இருக்கிறது என்று பார்க்கும்போது அன்று நாம் எடுத்த முடிவு 100% சரியானது என்ற மகிழ்ச்சி அடைகிறோம். தற்போது ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைக்க அரசாங்கம் முயற்சிப்பதாக ஒரு கதை வெளியாகியுள்ளது. ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைக்க ஜனாதிபதிக்கோ அல்லது எமக்கோ விருப்பமோ தேவையோ இல்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அரசியலமைப்பின் பிரகாரம் ஜனாதிபதி தேர்தலை உரிய நேரத்தில் நடத்துவதற்கு நாங்கள் தயாராக உள்ளோம். அது நிரந்தரமானது. தேர்தலை சந்திக்க முதுகெலும்பில்லாத எதிர்க்கட்சிகள் தேர்தலை ஒத்திவைப்பது பற்றி பேசுகின்றன. நாட்டுக்கு ஒரு சவால் வந்த போது அதனை எதிர்கொள்ளும் பலமான முதுகெலும்பு ஜனாதிபதிக்கு மட்டுமே இருந்தது. ஐக்கிய மக்கள் சக்தியும் திசை காட்டியும் விசித்திர கதைகளை சொல்கின்றன. அதற்கு மக்கள் ஏமாற மாட்டார்கள். மக்கள் விடுதலை முன்னணி திசை காட்டி என்ற பெயரில் மாறுவேடத்தில் வந்துள்ளது. ஆனால் அவர்களின் இந்த வரலாற்றை யாராலும் அழிக்க முடியாது. எதிர்க்கட்சி தலைவரும் அனுரகுமார் அவர்களும் மரண வீடுகளில் தனிமை போக்குவதற்கு தான் பொருத்தமானவர்கள். அதனால் இந்த இருவரையும் அந்த வேலைக்கு வைத்துக் கொள்வோம். நாட்டை கட்டியெழுப்பிய ரணிலிடம் நாட்டை கட்டியெழுப்பும் வேலையை ஒப்படையுங்கள். மொட்டு கட்சி ஒரு ஜனரஞ்சக கட்சி. நாட்டை ஒருங்கிணைத்த ஜனரஞ்சக தலைவர் மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் எமது ஜனாதிபதி வேட்பாளர் யார் என்பதை சரியான நேரத்தில் நாட்டிற்கு தெரிவிப்பார். எங்களிடம் ஒரு வெற்றி வேட்பாளர் இருக்கிறார். நாங்கள் வெற்றி பக்கம் இருக்கிறோம். அதனால் தான் சந்திகளிலும் வீதியோரங்களிலும் நான் தான் மொட்டின் வேட்பாளர் என்று தம்பட்டம் அடித்துக் கொள்வதில்லை. கணக்கெடுக்காதீர்கள். உண்மையான மொட்டுவாதிகள் இன்னும் கட்சியில் உள்ளனர். நாங்கள் இன்னும் மஹிந்தவை நேசிக்கிறோம். போரை முடிவுக்கு கொண்டு வந்த பெருமை இவரையே சாரும். பொதுஜன பெரமுனவிலிருந்து வெளியேறியவர்கள் தற்போது கிளைக்கு கிளை தாவும் பறவைகளாக மாறியுள்ளனர். அவர்கள் அங்கே இருக்கிறார்கள், இங்கே இருக்கிறார்கள். அவர்களால் ஒரே இடத்தில் இருக்க முடியாது. அவர்களால் நீண்ட நாளைக்கு ஒரே சாப்பாட்டை சாப்பிட முடியாது. யார் வெளியேறினாலும் அது பொதுஜன பெரமுனவுக்கு பிரச்சனையாக இருக்காது. நாம் முன்னெப்போதையும் விட பலமாக முன்னேறி வருகிறோம். வளமான இலங்கையை கட்டியெழுப்புவதற்கு பொருளாதார வளர்ச்சிக்கு இணையாக பல சமூக மற்றும் அரசியல் சீர்திருத்தங்கள் செய்யப்பட வேண்டும்.
எமது நாட்டு மக்களுக்கும் பாரிய அரசியல் சீர்திருத்த நடவடிக்கையை எதிர்பார்க்கின்றனர். தன்னால் தனக்கான காரியங்களை செய்ய முடியும் என்பதை நாட்டுக்கு உழைத்து நிரூபித்த ஒரே தலைவர் ரணில் விக்ரமசிங்க மட்டுமே. அதனால்தான் இப்போது ரணில்தான் ஆள் என்று கிராம மக்கள் சொல்கிறார்கள் எனவும் தெரிவித்தார். கடந்த காலத்தில் இந்த நாடு பற்றியறிந்த போது ஓடு ஒளிந்தவர்கள் இன்று ஜனாதிபதி தேர்தல் என்றவுடன் நானும் ஜனாதிபதிதான் என்று கூவிக்கொண்டு வருவதாக ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன் சாடியுள்ளார். காணி சீர்திருத்த ஆணைக்குழுக்கு சொந்தமான காணியில் குடியிருந்து இதுவரையில் காணி உறுதிகள் இல்லாதவர்களுக்கு காணி உறுதிகளை வழங்கும் தேசிய வேலை திட்டத்தின் 3வது நடமாடும் சேவை இன்று மட்டக்களப்பில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. குறித்த நிகழ்வில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். இங்கு கருத்து தெரிவித்த ராஜாங்க அமைச்சர், இந்த நாடு பற்றியறிந்த போது எங்களுக்கு 2 பிரச்சினைகள் அடுத்தடுத்து எழுந்தது. ஒன்று கோவிட் தொற்று, அதனைத் தொடர்ந்து பொருளாதார வீழ்ச்சி, நாடு வீழ்ச்சி ஏற்பட்ட போது வரிசை நிலையொன்று ஏற்பட்டது. இதன் காரணமாக மக்கள் பல பிரச்சனைகளை எதிர்கொண்டு அவ்வாறான நிலையில் இருந்ததால் இந்த நிகழ்வு நடைபெற்றிருக்காது. அன்று அதனை வைத்து பலர் அரசியல் செய்தனர். அதே நிலைமை இன்று இருந்திருந்தால் நீங்கள் இங்கு வந்திருக்க மாட்டீர்கள். ஒரு பிரச்சனை வரும்போது நாங்கள் மக்களை விட்டுவிட்டு ஓடிவிட முடியாது. அவ்வாறு ஓடுவோமானால் நாங்கள் மக்கள் தலைவர்களாக இருக்க முடியாது. யுத்த காலத்தில் மக்கள் தலைவர்கள் அவ்வாறு தான் செயல்பட்டார்கள். நாட்டினை விட்டு ஓடினார்கள். நாட்டில் அரசாங்கம் என்ற தரப்பில் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து எடுத்துக்கொண்ட அயராத முயற்சிகள், பல அதிகாரிகளின் ஒத்துழைப்பு இன்று ஒரு குறுகிய காலத்திற்குள் நாடு படிப்படியாக வளர்ச்சி வருகின்றது என்றார். பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு 1700 ரூபாய் சம்பள அதிகரிப்பு தொடர்பில் தொழிலாளர் அமைச்சால் வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலை அமல்படுத்துவதை தடுக்கும் இடைக்கால உத்தரவை உயர் நீதிமன்றம் இன்று பிறப்பித்துள்ளது. சம்பள அதிகரிப்புக்கு எதிராக அக்கரபர்த்தனை பெருந்தோட்ட கம்பெனி உட்பட 21 பெருந்தோட்ட கம்பெனிகள் சமர்ப்பித்த மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள அனுமதி வழங்கிய நிலையிலேயே இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. தொழிலாளர் அமைச்சால் மனுச நாணயக்காரர் மற்றும் தொழிலாளர் ஆணையாளர் உள்ளிட்ட 52 பேரை வழக்கின் பிரதிவாதிகள் கம்பெனிகள் குறிப்பிட்டுள்ளன. தம்மிடம் கலந்துரையாடல்களை நடாத்தாது தோட்ட தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்ச நாளாந்த சம்பளத்தை நிர்ணயித்து தொழில் அமைச்சரினால் வெளியிட்ட வர்த்தமானி அறிவித்தலை செல்லுபடியாக்குமாறு கோரியே தோட்ட கம்பெனிகளால் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டது. மனு தொடர்பிலான மேலதிக விசாரணைகள் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி மீண்டும் இடம்பெறவுள்ளது. இதுவரை உயர் நீதிமன்றத்தின் இந்த இடைக்கால தடை உத்தரவு தொடரும் என்பதுடன் இக்காலகட்டத்தில் தோட்ட தொழிலாளர்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்காது. தோட்ட தொழிலாளிகளின் குறைந்தபட்ச நாளாந்து சம்பளமாக கொடுப்பனவுகளுடன் 1700 ரூபாயை வழங்கும் வகையில் கடந்த மே மாதம் 1ஆம் தேதி தொழில் அமைச்சு வர்த்தமானி அறிவித்தலை வெளியிட்டமையும் குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய மக்கள் சக்தியின் சில பாராளுமன்ற உறுப்பினர்களை ஐக்கிய தேசிய கட்சியில் இணைப்பதற்கான முயற்சிகளில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் நெருங்கிய நண்பர்களும் ஐக்கிய தேசிய கட்சியின் மூத்த தலைவர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். பாராளுமன்ற உறுப்பினரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் மூத்த தலைவர்களில் ஒருவரும் ஆகிய செயல்பட்ட ராஜித சேனாரட்ன விரைவில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு தமது ஆதரவை வழங்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகி வருகின்றன. ரணில் விக்ரமசிங்கவை ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளராக முன்னிறுத்தும் நோக்கில் பல்வேறு கட்சிகளை இணைத்து கூட்டணி ஒன்றை உருவாக்குவதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இந்த கூட்டணியை உருவாக்கும் முக்கிய நபர்களில் ஒருவராக ராஜித சேனாரட்னவும் செயல்பட உள்ளார். கூட்டணியில் பாராளுமன்ற உறுப்பினர் சம்பிக்க ரணவக்கவை இணைப்பதற்கான முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த நிலையில் ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர் மயந்த திசுநாயக்க விரைவில் ரணில் விக்ரமசிங்கவுக்கான ஆதரவை வெளிப்படுத்த உள்ளதாக அறிய முடிகிறது. சப்ரகமுவ மாகாண ஆளுநரும் மயந்த திசுநாயக்கவின் சகோதரருமான நவீன திசுநாயக்க இதுவரை இணைக்கும் முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளதாகவும் அறிய முடிகிறது. என்றாலும் எதிர்க்கட்சி தலைவர் இன்று வியாழக்கிழமை இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் உரையாற்றிய மயந்த திசாநாயக்க தாம் அரசாங்கத்தில் இணைந்து கொள்ள உள்ளதாக வெளிவரும் செய்திகளில் எவ்வித உண்மைத்தன்மையும் இல்லை என நிராகரித்ததுடன் தாம் தொடர்ந்து எதிர்க்கட்சியிலேயே செயல்பட உள்ளதாகவும் கூறினார்.